ஹாய் வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு நெய்யும் முந்திரி பருப்பும் யூஸ் பண்ணி நெய் குச்சி மிட்டாய் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 50 கிராம் சுகர் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு நெய் தான் மெயின். 1/4 கப் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி கட்டியாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வரும். நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு இந்த பாக்ஸில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டு இந்த மாதிரி மீடியமாக குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான நெய் குச்சி மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பேப்பர் எடுத்து அதில் இந்த நெய் குச்சி மிட்டாயை வச்சு சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சமைக்கிறேன். பாய்.